அனைவருக்கும் வணக்கம். நான் குமரேஷன், ஆப்ஷன் ஸ்டார் பக்கத்தின் நிறுவனர். அலைஸ் சேர்ந்து நாங்கள் 6 வருஷத்துக்கு மேலே நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அலைஸ் ப்ளூ மிக சிறந்த புரோக்கராக இந்தியாவில் இருக்காங்க. இந்தியாவில் ஒரு மாநிலத்திலையும் அலைஸ் ப்ளூவோட ஆஃபீஸ் இருக்குது. கிளைண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான சேவையை கொடுத்துட்டு வர்றாங்க. மதுரை பிரான்ச்சில் என்னோட ட்ரேடிங் டெர்மினல் இருக்குது. அது மிக சிறந்த ஒரு சர்வீஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அலைஸ் ப்ளூவில் நம்ம டிமேட் சர்வீசஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே இப்போதைக்கு அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அலைஸ் ப்ளூ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த புரோக்கர்னே என்ன சொல்லலாம். டெக்னாலஜி வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க. முன்ன இருந்ததை விட இப்போ இவங்களோட டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் சாஃப்ட்வேரே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நம்மளோட ஆர்டர் பிளேசிங் செகண்ட் எல்லாமே மில்லி செகண்ட்ஸில் பிளேஸ் ஆகுது. ட்ரேடர்ஸுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா. நம்ம ட்ரேடிங்கில் நமக்கு தெரியும், நம்ம ஒரு எவ்ரி மில்லி செகண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ சென்செக்ஸில் எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகுது. இந்த மாதிரி சமயத்தில் டெக்னாலஜி வைஸ் ஸ்பீடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அலைஸ் ப்ளூ சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறதை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஃபுல்லாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஆண்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செக்மெண்ட் வைஸாக ஒரு ஷேரையும் அவங்க செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம ஒரு செக்டாரை நீங்கள் செலக்ட் பண்ணவே போதும், அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப எளிமையாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எளிமையாக பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் ஷேரை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் ஷேரை சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் 2 டைப்பான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று DDPIன்னு சொல்லக்கூடிய டிமேட் டெலிவரி அண்ட் பிளட்ஜ் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று EDIS. இப்போது நீங்கள் ஒரு ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் எவ்வளோ நாளில் கிரெடிட் ஆகும்? T+1 டே. இப்போ மண்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுது. கரெக்டுங்களா? அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் ஷேரை நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஷேரை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்ட் சாஃப்ட்வேரில் போயிட்டீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற செக்ஷனில் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகிருக்கும். இதில் எந்த ஷேரை நீங்கள் சேல்ஸ் பண்ணுற விரும்புகிறீங்களோ அந்த ஷேரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செல் அப்படின்னு கொடுங்க. செல்னு கொடுத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக CDSLல உங்களுக்கு ஆத்தரைசேஷன் கேட்கும். அங்கே டிபின் கொடுத்து நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஷேரை நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் உங்கள் டிபின் கொடுக்க வேண்டாம், நீங்கள் OTP கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் DDPI மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா முன்னால் பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிற முறையில் இயங்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இப்போ DDPI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 1 டைம் நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் CDSLல போய் நீங்கள் டிபின் கொடுத்து நீங்கள் ஷேரை சேல்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் பிளட்ஜிங்னா என்ன? இப்போது நான் 1 lakh rupees ஒர்த்தான நான் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அலைஸ் ப்ளூவில் போய் போர்ட்ஃபோலியோ செக்ஷனில் பிளட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவோட bot.alaisblueonline.com அப்படிங்கிற வெப்சைட்டு போகும். இதில் உங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உண்டான நம்ம பிளட்ஜிங் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷேருக்கும் நம்ம பிளட்ஜிங் வேல்யூ நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ஒருத்தான ஷேர் வச்சுருக்கீங்க. இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு பிளட்ஜிங் வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்னு அதுலேயே இருக்கும். எந்தெந்த ஷேர் நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணுற விரும்புகிறீங்களோ அதை டிக் பண்ணி பிளட்ஜ் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான லிமிட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். இதுக்கடுத்து அலைஸ் ப்ளூவோட ப்ரோக்கரேஜ் பிளானை பற்றி பார்க்கலாம். அலைஸ் ப்ளூவில் 2 டைப்பான ப்ரோக்கரேஜ் பிளான் கொடுக்குறாங்க, T-Pro அண்ட் F20. பெஸ்ட்டாக நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா F20 அப்படிங்கிற பிளான், ஃப்ரீடம் 20. இந்த F20ல் என்ன பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷனில் நம்ம வந்து நிறைய லாட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ லாட் வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டருக்கு மட்டும் அவங்க 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதனால் பர் லாட் ப்ரோக்கரேஜ் இல்லாமல் பர் ஆர்டர் ப்ரோக்கரேஜ் நமக்கு 20 rupees தான் சார்ஜ் ஆகுது. இதனால் நமக்கு ப்ரோக்கரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேமிப்பு நடக்குது. கேஸ் நம்ம ஹையர் ஆர்டர்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிக் பண்ணக்கூடிய அந்த லாட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்பர்க் ஆர்டர் முறையில் ஸ்ப்ளிட் ஆகி விழுந்துடும். இன்கேஸ் நீங்கள் T-Pro பிளான்லேருந்து F20க்கு நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ண விரும்பினாலும் இல்லை F20லேருந்து நீங்கள் T-Pro சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் bot.alaisblueonline.com போனீங்கன்னாவே நீங்கள் அங்கேயே எளிமையாக சேஞ்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அலைஸ் ப்ளூவில் ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம், அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா alaisblueonline.com அப்படிங்கிற நீங்கள் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் கரியரை உடனடியாக நீங்கள் துவங்கலாம். அலைஸ் ப்ளூ நிர்வாகத்திற்கும் இத்தனை வருடங்களாக எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த மதுரை பிரான்ச் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங் சமூகத்திற்கு நீங்கள் ஆற்றியுள்ள பணியை நான் வாழ்த்துகிறேன். உங்களது சேவை மென்மேலும் தொடர எனது வாழ்த்துக்கள்.